அதுக்கப்புறம் 3லிருந்து 5 விஷயங்கள், நன்றிக்குரிய விஷயங்கள் நாம் கவனம் செலுத்தி எழுதுறது நல்லது. காலையில் எழுதுறீங்கன்னா நேற்று நடந்த விஷயங்களை பாருங்க. இரவு எழுதுறீங்கன்னா அன்னைக்கு நடந்த சிறந்த விஷயங்களை பார்த்து நன்றிக்குரிய விஷயங்களை எழுதுங்க. 5 விஷயம் மட்டும்தான் எழுதணுமா அப்படின்னா தேவையில்லை. ஆனால் மினிமம் அதாவது எழுதணும். 10, 15 உங்கள் விருப்பம். ஆனால் இதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் எழுத ஆரம்பிக்கிறது சிறப்பாக இருக்கும். இப்போ காலையில் எழுதுறீங்கன்னா இன்னைக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும் இல்லையா? இன்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தால் நல்லா இருக்கும், புதுசாக சில விஷயங்கள் நடந்தால் நல்லா இருக்கும், சில விஷயங்களுக்கு தேவையான செய்திகள் கிடைச்சா நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்ல யோசனை பண்ணி இன்னைக்கு தேவையான விஷயங்கள்ல முதல்ல எழுதுங்க. அது 3, 5, 10 எத்தனை விஷயங்கள் வந்தாலும் பரவாயில்லை. அதுக்கப்புறம் இந்த ஷார்ட்ஸோடைய முழு வீடியோவை பார்க்கணும்னா ஹேண்டலுக்கு கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க. நன்றி.